வணக்கம். இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச வாழைப்பூ வச்சு தயிர் பச்சடி தாங்க செய்ய போகிறோம். இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும். சட்டுன்னு செய்திடலாம். இது எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க. சப்பாத்திக்கும் கூட வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமங்க வெறும் சாதத்து கூட இந்த தயிர் பச்சடி சேர்த்து பரட்டி சாப்பிட கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைப்பூனுடைய மருத்துவ குணம்னு பார்த்தோன்னாங்க அல்சர், அதாவது வயிற்றுப்புண், இரத்த சோகை, மூல நோய், மலச்சிக்கல், கண் பார்வை தெளிச்சம், இது எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போ சின்ன சைஸில் ஒரு வாழைப்பூங்க உள்ளே இருக்கிற நரம்பு பகுதி, மேலே உள்ள மடல் பகுதியெல்லாம் நீக்கிட்டு சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேங்க. இதை பொடி பொடியாக நறுக்கிட்டு வேக வச்சுக்கலாம். வாழைப்பூ ஓரளவுக்கு பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க. உடனே செய்யறதுனால நான் நார்மல் தண்ணியில் தாங்க போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் செய்யறதுக்கு டைம் எடுக்குன்னா வாழைப்பூ கருத்து போகாமல் இருக்க நீங்கள் கொஞ்சம் மோர் கலந்த தண்ணியில் வாழைப்பூ நறுக்கி சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, வேக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான வேகட்டுங்க மூடி போட்டுக்கலாம். ஒரு 10 to 15 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அரைக்க 2 சில் தேங்காய் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 10 to 12 நிமிஷம் பக்கம் வேக வச்சுட்டேன். இங்கே தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டுருந்தீங்கன்னா இடையில பார்த்துக்கணும். ஏன்னா சுண்டி உங்களுக்கு அடி பிடிச்சிரும். நான் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி விட்டுருக்கேங்க. இப்போ தேங்காய் அரைச்சி விழுதை சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். வாழைப்பூ வேக வைக்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. தேங்காய் அரைச்சி விழுது சேர்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக பொடி உப்பு கலந்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசின தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த தயிர் பச்சரிக்கிங்க 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் அடித்து வச்சுக்கணுங்க. அதே மாதிரி தயிர் ரொம்ப அதிக புளிப்புள்ள தயிராக எடுத்துக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு புளிப்புள்ள தயிர் எடுத்துக்கிட்டால் போதும். பச்சடிக்கு தாளிக்க கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குங்க. தேங்காய் எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரியிறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம், சிறிதளவு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாமே நல்லா வறுபட்டுருச்சுங்க. தேங்காய் அரைச்சி விழுது சேர்த்து 3-4 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ தாளிதம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சிடலாங்க. கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்குனா மல்லித்தலையை கலந்துக்கலாம். இப்போ இறக்கி வச்சிடலாங்க. இந்த பக்குவத்துக்கு நான் இறக்கி வைக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சுங்க. ரொம்ப சூட்டோட தயிர் கலக்கக்கூடாது. இப்போ எடுத்து வச்சிருக்கிற தயிரை கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச வாழைப்பூ தயிர் பச்சடி செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.